புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் விபத்து நிகழ்ந்து ஆபரேட்டர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இயந்திரத்தின் கிரைண்டிங் வில் உடைந்து தலையில் விழுந்ததில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்தவரை அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் அரை மணி நேரமாக ஓட்டுநர் வராததால் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து அந்த ஊழியர் உயிரிழந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் மிஷின் ஆபரேட்டர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்தவரை அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லையா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அரை மணி நேரமாக நிகழ்விடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் அந்த பணியாளர் சைமன் துரைராஜ் துடிதுடித்து உயிரிழந்த சோக சம்பவமானது அங்கு நிகழ்ந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பசுபதி இணைந்திருக்கிறார். பசுபதி, என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையை பொறுத்தளவு தனியார் தொழிற்சாலையில் அதிகமாக இயங்கி வரும் பகுதியா இருக்கு. அதுல ஒரு பகுதியா ஒரு தொழிற்சாலையை பார்த்தோம்னா ஃபோர்ஜிங் என்ற ஒரு தனியார் நிறுவனம் இயங்கி வருது. இதுல திருச்சியை சேர்ந்த சைமன் துரைராஜ் வயது 31 ஆகுது. இவர் கடந்த ஒரு 7 வருஷமா மிஷின் ஆபரேட்டரா அந்த கம்பெனில வேலை பார்த்து வர்றாரு. இந்நிலையில வழக்கம் போல நேற்று இரவு அவருடைய பணியை தொடங்கியிருக்காரு. அதே நேரத்தில் இன்று விடிய காலை ஒரு 4:30 மணி அளவில் பார்த்தோம்போது அந்த மிஷின் ஆபரேட்டரா அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கிரைண்டிங் வீல்னு சொல்லக்கூடிய அந்த வீல் புரிங்கிட்டு அவரோட கழுத்து தொண்டையோட அடிச்சிருக்கு. தொண்டையில் அடிச்சதுல உடனடியாக அவர் மயங்கி கீழே விழுகிறாரு. மயங்கி கீழே விழுந்ததுல பார்த்தோம்னா ஒரு அரை மணி நேரம் ரத்தம் அந்த தரை முழுவதும் பரவி இருக்கு. இதையடுத்து அந்த கம்பெனிலேயே ஒரு ஆம்புலன்ஸ் இருந்திருக்கு. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வரல, ஆளும் இல்லை அப்படிங்கிறாங்க. இதையடுத்து ஒரு தனியார் வெளியே உள்ள ஆம்புலன்ஸ்க்கு ட்ரை பண்ணி வர வச்சிருக்கிறதுக்குள்ளேயும் ஒரு அரை மணி நேரம் அதே இடத்துல துடிதுடிச்சு இறந்திருக்க சம்பவம் அந்த தொழிற்சாலையில வேலை பார்க்குற தொழிலாளிகள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. மேலும் அந்த கம்பெனியில பார்த்தோம்னா உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் பயன்படுத்தாம வேலை பார்க்கறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை உண்டாக்கி இருக்கு. மேலும் அந்த சைமன் துரைராஜ் இறந்தவருக்கு உரிய நிவாரண நிதி மற்றும் உரிய பாதுகாப்பு இதோட வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த தொழிலாளர்களோட கோரிக்கையா இருக்கு. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பசுபதி.